வணக்கம். நாம் வீட்டில் ஒரு 5 பேருக்கு சமைக்கிறோன்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு 3 பேர் விருந்தாடி வராங்கன்னு வச்சுக்கோங்க. சமாளிச்சுடுவோம். எப்படியாவது கொஞ்சம் கொஞ்சம் எதுலையாவது தண்ணி கிண்ணி ஊற்றி சமாளிச்சுடுவோம். பால் ஊற்றி சர்க்கரை போட்டு பாயசத்தை சமாளிச்சிடலாம். அதே மாதிரி ரசத்தில் தண்ணி ஊற்றி இல்லை ரசத்தை தூக்கி சாம்பாரில் ஊற்றி எப்படியோ ஒன்று ஒரு 5லேருந்து நம்ம 5 பேருக்கு சமைச்சோம்னா ஒரு 8 இல்லை 9 பேர் வரையும் கூட சமாளிக்கலாம். ஆனால் அதுக்கு மேலே வந்தாங்கன்னா நம்மளால சமாளிக்க முடியாது. வேறு ஏதாவது சமைக்கணும், இல்லைன்னா ஹோட்டலில் ஏதாவது ஆர்டர் கொடுக்கலாமா, இல்லை அங்கே ஏதாவது போய் வாங்கிட்டு வரலாமா அப்படின்னு தான் நாம் யோசிப்போம். ஆனால் பூரி ஜெகநாதர் கோவிலில் எப்போவுமே ஒரே அளவான பொருள்களை போட்டு தான் சமைப்பாங்களாம். அங்கே 100 பேர் வந்தாலும் சரி, 1000 பேர் வந்தாலும் சரி, லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்தாலும் அந்த ஒரே அளவு போட்டு சமைக்கிறாங்க பாருங்கள். 100 பேர் வந்தாலும் காலி ஆகிடுமா, 1000 பேர் வந்தாலும் அதுக்கு நிறந்து வந்துடுமா. அதே மாதிரி லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்தாலும் பிரசாதம் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்களாம், ஃபுல்லாக பேருக்குமே வருமா. ஒரு அதிசயமான இந்த தகவலை நான் இன்றைக்கி சொல்லியிருக்கேன். நாளை வேறு ஒரு தகவலுன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.